இது உங்கள் தமிழ் நேசன் டிவி யூடியூப் சேனல். பருவாஸ் நாடாளுமன்ற தொகுதியில் மகளிர்களுக்கு தையல் கலை பயிற்சி. மித்ரா ஆதரவிற்கு நன்றி. பருவாஸ் நாடாளுமன்ற தொகுதியும் மித்ரா எனப்படும் மலேசிய இந்தியர் உருமாற்று பிரிவும் ஒன்றிணைந்து மஞ்சோங்கில் தையல் கலை பயிற்சி வகுப்பினை ஏற்பாடு செய்தனர். இப்பயிற்சி அயர்தவார் கம்போங் கொலம்பியா புனிமாஸ் மண்டபத்தில் 4 நாட்களுக்கு நடைபெற்றது. இதில் தனித்து வாழும் தாய்மார்களும் இல்லத்தரசிகளும் கலந்து கொண்டு நன்மை அடைந்தனர் என்று பருவாஸ் நாடாளுமன்ற தொகுதி இந்திய சமூக நலத்துறை சிறப்பு அதிகாரி கோ தினகரன் கூறினார். இம்மாதிரியான கைத்தொழில்களை பெண்கள் கற்றுக்கொண்டால் தம் குடும்பத்திற்கு ஆக்கப்பூர்வமான வருமானத்தை கொண்டு வர முடியும். இதனால் அவர்களின் வாழ்வாதாரம் மேம்பாடு காணும் என்று அவர் கருத்துரைத்தார். இவ்வேளையில் புனிமாஸ் மண்டப உரிமையாளர் மற்றும் இந்நிகழ்ச்சி சிறப்பாக செயல்பட உதவிய அனைத்து நல்லுள்ளங்கள் நன்கொடையாளர்களுக்கும் பருவாஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் டத்தோ ங்கே ஹூஹாம் சார்பில் அவர் நன்றி தெரிவித்துக் கொண்டார். இந்நிகழ்ச்சியின் நிறைவு விழாவில் இந்த தையல் கலை பயிற்சியில் பங்கு பெற்ற அனைத்து மகளிர்களுக்கும் தினகரன் நற்சான்றிதழ் வழங்கி சிறப்பித்தார். பக்கத்தான் ஹரப்பான் வேட்பாளருக்கு மாயிகா ஆதரவு. நடைபெறவிருக்கும் சுங்கை பாக்காப் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் களமிறங்கும் பக்கத்தான் ஹரப்பான் வேட்பாளருக்கு ஆதரவாக மாயிகா பிரச்சாரத்தில் களமிறங்கும். களம் இறக்கப்பட்டிருக்கும் PKR வேட்பாளரை ஆதரிப்பதற்கு தேசிய முன்னணி முடிவு செய்துள்ளது. அதன் அடிப்படையில் மாயிகாவும் தீவிர பிரச்சாரத்தில் இறங்கி ஆதரவு வழங்கும். அந்த தொகுதியில் 14 விழுக்காடு சுமார் 6000 பேர் இந்திய வாக்காளர்கள் உள்ளனர். ஈப்போவில் உள்ள பேரா இந்திய கால்பந்து சங்க தலைவர் டத்தோ அமலுடினை சந்தித்த பின்னர் மாயிகா தேசிய தலைவர் தான் ஸ்ரீ சா விக்னேஸ்வரன் அவ்வாறு கூறினார். சுங்கை பாக்காப்பு மாயிகா நிச்சயமா களம் இறங்குவோம். மாயிகா ஆறுதல் நிச்சயமா கொடுக்கும். அங்கே இறங்கி களத்தில் இறங்கி வேலை செய்யறதுக்கு சூழ்நிலை பிரகாசம். ஆராய்ச்சி ஓட்டு இருக்கு 14%. ஸோ அந்த அடிப்படையில் இணைய மாநிலத்தில் குறிப்பாக உள்ள இந்தியர்கள் கோலக்குழுவில் உள்ள சூழ்நிலை தான். அது கொஞ்சம் விலக்கி அவங்களுக்கு எதுக்கு இந்த ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அதில் உள்ள பிரச்சனைகள் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அதுவும் ஆய்வு எடுத்து அந்த தீர்மானத்துக்கு இந்த பிரச்சனையை தீர்வு கொண்ட ஒரு சூழ்நிலை நல்ல சிறப்பான சூழ்நிலை. அந்த பிரச்சனையை தீர்வு காண்றதுல வேலையில் மட்டும் நாங்கள் இறங்கி ஆலயங்கள் சமயத்துடன் சேர்ந்து சமூக பணியாற்ற முன்வர வேண்டும். ஆலயங்கள் சமயத்துடன் சேர்ந்து சமூக பணியாற்ற முன்வர வேண்டும் என குறிப்பாக ஆலயங்களில் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் அரசாங்கத்தின் வாயிலாக என்னென்ன வாய்ப்புகள் கிடைக்கும் என்பது தொடர்பான அரசாங்க வாரங்களை வைத்திருக்க முன்வர வேண்டும். இதன் வழி ஆலயங்கள் சமயத்துடன் சேர்ந்து சமுதாய பணியை ஆற்ற வழிவகுக்கும் என்று இங்குள்ள ஸ்லாங்கோர் ஜிஞ்சாரும் பட்டணத்தில் கம்பீரமாக காட்சியளிக்கும் ஸ்ரீ பாலசுப்பிரமணியர் ஆலய மகா கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு நடைபெறும் திருப்பணி பணிகளை பார்வையிட்ட பின் செய்தியாளர்களிடம் மேற்கண்டவாறு கொலலங்காட் நாடாளுமன்ற ஒருங்கிணைப்பாளர் ஹரிதாஸ் ராமசாமி கூறினார். ஆலயங்கள் பார்த்திங்களா, இன்றைக்கி கொலலங்காட்டில் ஆலயங்கள் வந்து சிறந்து செயல்பட்டு இருக்காங்க. சமுதாய பணியிலையும் பள்ளிகளுக்கும் ஒவ்வொரு ஆலயங்கள், இப்போ இந்த ஆலயங்கள் எடுத்து முருகன் டெம்பிள் இப்போ புதிதாக புதுப்பிக்கப்பட்டிருக்கு. இந்த ஆலயம் பார்த்திங்கன்னா எப்போதுமே ஒவ்வொரு வருஷமும் தமிழ் பள்ளி, இங்கே ஜிஞ்சாரம் தமிழ் பள்ளி இருக்குது, அந்த தமிழ் பள்ளிக்கு அவங்களோட சேவைகளை செய்துட்ருக்காங்க. பட் ஆனால் இன்றைக்கி இன்னும் அதை வந்து இன்னும் மெருகுப்படுத்தணும், இளைஞர்கள் வந்து ஆலயத்துக்கு வரணும் அப்படின்ற இருக்கு. சமுதாயமும் நிறைய பேர் ஆலயத்துக்கு வரணும் அப்படின்னா நம்ம வந்து பூஜைகள் தமிழ் பள்ளிகள் மட்டும் பார்க்காம இப்போ நிறைய இன்றைக்கி அரசாங்க திட்டங்கள் நிறையா இருக்குது. இன்றைக்கி வந்து நம்மளோட ஸ்லாங்கூர் மாநிலமாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய மத்திய அரசாங்கமாக இருந்தாலும் சரி, இன்றைக்கி நிறைய திட்டங்கள் இருக்குது. ஸோ ரீசன்ட்லி நம்ம பார்த்திங்கன்னா திவேட், இந்த திவேட் இது வந்து இன்றைக்கி வந்து நிறைய பயிற்சிகள் நிறைய கொடுத்துட்ருக்காங்க அரசாங்க மானியத்திலேயே. ஸோ இப்போ ஆலயங்கள் இருக்கும் பொழுது இந்த ஆலயங்களும் என்ன பண்ணணும், அதுக்கு போல் அதோட அந்த பாரங்கள் இங்கே வைக்கலாம். அப்போ மக்கள் இங்கே வரும்போது அவங்களுக்கு வந்து இந்த பூஜைகள் மட்டும் இல்லாமல் மற்ற விஷயத்தையும் அவங்க வந்து கட்டலாம். அதாவது தீவேட் ப்ரோக்ராம் மட்டும் இல்லை, அது இளைஞர்களுக்கும் உள்ளது. மற்ற இது இப்போ 60 வயசுக்கு மேலே அரசாங்கம் வந்து இன்றைக்கி வந்து நிறையா திட்டங்கள் கொடுத்துருக்காங்க. அதோட பாரங்களும் அங்கே வைக்கலாம். ஏன்னா
இந்தியர்கள் அதிகமாக வந்து ஒரு புஜாபாரில் போய் அதை போய் தேடுறது பார்த்திங்கன்னா அது ரொம்ப குறைவு. ஸோ அதனால் அந்த மக்கள் மாட்டு போய் அந்த விஷயம் போய் சேர மாட்டுது. அது ஆலயங்களுக்கு வரும், ஒவ்வொரு வெள்ளிக்கிழமும் ஆலயங்களுக்கு வரனால அவங்க வந்து என்ன பண்ணலாம், அந்த ஆலய பொறுப்பாளர்கள் என்ன பண்ணலாம், அதுக்கான பாரங்களை இங்கே வைக்கலாம். ஸோ அந்த பாரங்களை வைக்கிறதுக்கு அதுக்கு என்ன உதவிகளோ நம்மளுடைய அலுவலகம் மூலிமா நம்ம செய்யலாம். மற்றும் வரவங்களுக்கு ஓகே நம்ம இன்றைக்கி இந்த ஆலயத்துக்கு போனாலும் நம்மளுக்கு இந்த ஒரு நல்ல விஷயம் கிடச்சிருக்கு அப்படின்ற ஒரு இது வந்து அவங்களுக்கு இதெல்லாம் வந்து ஒரு எதிர்பார்ப்பு. ஸோ இப்போ ஆலயங்கள்லாம் இதை முன்னெடுத்து செஞ்சாங்களா கண்டிப்பாக ஆலயங்களுக்கும் நிறைய மக்கள் வருவாங்க. அதே போல் வந்த மக்கள் பூஜைகள் மட்டும் இல்லாமல் கடவுளோட ஆசீர்வாதம் மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு தேவையான விஷயங்களையும் அவங்க வந்து பூர்த்தி பண்ண முடியும். ஆலய அறங்காவலர் வீராசாமி மருதமுத்து அவர்கள் இந்த ஆலயம் வரும் 1ஆம் திகதி ஜூலை மாதம் 3வது முறையாக கும்பாபிஷேகம் காணப்படுவதாக கூறினார். அந்த கோயில் வந்து 1976 அடிக்கால் நட்டு விழா நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து நம்மளுடைய கோயில் வந்து ஏறத்தாழ ஒரு 15 ஆண்டு காலம் இந்த கோயில் கட்டி அப்படியே நிறைவு பெறாமல் இருந்தது. அதுக்கு வரைபடம் வந்து ஸ்ரீ சாமிகள் அவர்கள் இந்த கோயிலோட வரைபடத்தை அன்றைய காலத்தில் வரைஞ்சி கொடுத்தாரு. நாங்கள் புதுசாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகம் வந்து இளைஞர் பகுதியெல்லாம் நாங்கள் என்ன பண்ணோம், இந்தியாவுக்கு 12,000 வெள்ளிக்குள்ள செலவில் வந்து அந்த ஊர்லேருந்து சிலையை வரவழைச்சி 1990 முதல் கும்பாபிஷேகம் காணப்பட்டது. அதை தொடர்ந்து இப்போ எல்லா மக்களும் நமக்கு நிறைய ஆதரவு கொடுத்துருக்காங்க. அந்த கோயிலை பொறுத்த அளவில் இன்றைக்கு 3 தலைமுறை கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கிறோம். இந்த 3வது தலைமுறை வந்து நல்ல சிறப்பாக நடைபெற வேண்டும் என்று முருகன் அருளால் எல்லாரும் ஆசி பெற வேண்டும் என்று இந்த வேலையில் கேட்டுக்கொள்கின்றோம். ஆலய தலைவர் சிவா கண்ணையா வரும் 1ஆம் திகதி கும்பாபிஷேகம் காணப்பட உள்ள இந்த ஆலயத்திற்கு சுமார் 1 லட்சம் வெள்ளி தேவைப்படுவதாக கூறினார். 7:25 8 மணி வரைக்கும் நம்ம கோயில் கும்பாபிஷேகம். ஸோ இதை ஒரு இன்விடேஷனாக எடுத்து அனைவரும் வந்து கலந்துக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுது. பணம் வந்து இந்த கும்பாபிஷேகம் மட்டும் ஒரு 1 லட்சம் வெள்ளி தேவைப்படுது. ஸோ இதுக்கு தான் நம்ம இப்போ மக்கள் டொனேஷன் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ முடிஞ்ச அளவு அப்படி யாரும் டொனேஷன் பண்ணுறவங்க இருந்தால் ஸோ நம்ம கோயிலுக்கு நீங்கள் தாராளமாக டொனேஷன் பண்ணலாம். நம்ம தமிழ் நேசன் டிவியை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க. இது ஒரு தமிழ் நேசன் டிவி தயாரிப்பு.